Hello friends, welcome back to our channel Simply Ari. இந்த வீடியோவில் நம்ம ஆன்லைன் ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் ஒர்க் ஷாப்போட நெக்ஸ்ட் பேட்ச் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் வந்து ஆகஸ்ட் 13 ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் ஆகஸ்ட் 16 வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். 4 days கிளாஸ். டைமிங் வந்து ஆஃப்டர்நூன் 1:30 to 3:30 2 hours இருக்கும் டெய்லி. அண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் வந்து தமிழ். நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் வந்து நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஜூம் ஆப்பில் லைவாக நம்ம இந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த 4 days ஒர்க் ஷாப் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுப்போம். அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கான சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ லாஸ்ட் பேட்ச்க்கு நான் வந்து ஒரு 10% ஆஃபர் கொடுத்துருந்தேன் இந்த ஃபீஸ் அமௌண்ட்டில். நிறைய பேர் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக அதே ஆஃபர் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த பேட்ச்க்கான ஃபீஸ் அமௌண்ட் வந்து 999 rupees. நம்ம ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ண அதே ஃபீஸ் அமௌண்ட் வித் ஃப்ரீ ப்ராக்டிஸ் மெட்டீரியல் கிட் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் வித்தின் தமிழ்நாடு. நீங்கள் அதில் ஸ்டேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ஷிப்பிங்க்கு மட்டும் அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிவிட்டு பே பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 7. ஸோ இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் நாலேஜ். ட்ரேசிங்க்கு கரெக்டான மெட்டீரியல்ஸ் நீங்கள் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு பார்ப்போம். ட்ரேசிங் ஷீட்டில் என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது, என்ன மாதிரி பென்னெல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறது, ட்ரேசிங் பவுடரில் என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பேசிக் ஸ்கெட்சிங், பேஸ் பேட்டர்ன், ஸ்மால் மோட்டிவ்லேருந்து நீங்கள் கிராண்டான டிசைனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைனிங், ரீக்ரியேஷன், ரீசைசிங், ஒரு நார்மல் ப்ளவுஸ் வச்சு அதோட மெஷர்மெண்ட்டை நீங்கள் எப்படி ட்ரேசிங் பேப்பரில் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் ட்ரேசிங் பேப்பரில் நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கிற டிசைனை கிளாத்தில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ட்ரெடிஷ்னல் ட்ரேசிங் பவுடர் மெத்தடும் கார்பன் ஷீட் மெத்தட் ரெண்டுமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஸோ நீங்கள் கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி கரெக்ட் பண்ணுன்ற வரைக்கும் கம்ப்ளீட் ட்ரேசிங் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த 4 days கிளாஸில் கவர் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் இது கூட ட்ரேசிங் ஷீட் பிஸ்னஸ் ஐடியாவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து குட்டியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ட்ரேசிங் ஷீட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நம்மளோட இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ட்ராயிங் ஸ்கில்ஸ் தேவையில்லை. உங்களுக்கு சுத்தமாக ட்ராயிங் தெரியலனாலும் நீங்கள் தைரியமாக ஜாயின் பண்ணலாம். அண்ட் இந்த கிளாஸில் வந்து நம்ம ரெக்கார்டட் வீடியோஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ணுறதில்ல, ஒன்லி லைவ் கிளாஸ் மட்டும்தான். ஸோ லைவ் கிளாஸ்னு வரும்போது உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஸ்பாட்டில் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிளாஸில் நம்ம ஆரி எம்ப்ராய்டரி பற்றியோ டெய்லரிங் பற்றியோ டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், ஒன்லி ட்ரேசிங் மட்டும்தான். ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம ப்ரீவியஸ் பேட்ச் பார்ட்டிசிபெண்ட்ஸோட ப்ராஜெக்ட் ஒர்க்கும் உங்கள் ஃபீட்பேக்கும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஹாய்ப்பா, நான் வனிதா பேசுகிறேன். நான் கேட்டது ஆனால் கிடச்சிது அப்படின்வாங்க. நான் உண்மையிலேயே நான் எதிர்பார்த்தது அதை விட டபுள் மடங்கு. இந்த விஷயத்த இந்த கிளாஸில் இவ்வளவும் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது, ரொம்ப யூனிக்காக இருந்தது உங்கள் கிளாஸு. டீச்சிங் ஒரு வகை, ஜஸ்ட் டீச் பண்ணிட்டு போயிடலாம், பட் த வே ஆஃப் டீச்சிங்கிறது ரொம்ப அவசியம். ஃபஸ்ட் டேயில் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு. காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸ்லேயே எடுக்க எனக்கு தைரியம் இல்லை. யாருன்னா கொடுத்தாலும் ஒரு மாதிரி ஒரு தயக்கம், அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குது அதை எடுத்து செய்யணும்னு. ஸோ ஃபஸ்ட்டில் நான் கிளாஸ் இவ்வளோ ஈஸியாக இருக்கே, அதுக்கு எதுக்கு நம்ம அவ்வளோ பயந்தோம், மேபி நம்ம முதலே ஜாயின் பண்ணியிருக்கணுமோ, கிளாஸு டிலே பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு தாட் வந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த டேலண்ட் உங்களுக்குள்ளே வச்சுக்காம அதை எடுத்துன்னு வந்து என்ன மாதிரி இருக்கிற லேடிஸ்க்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கீங்க. எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு தட் ஐ கேன் டூ ஈவன் ப்ரைடல் ஒர்க்ஸ். அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் கொடுக்க முடியும்னு ஒன்று கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச். ஹாய் மேம், நான் உங்ககிட்ட ட்ரேசிங் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது ட்ரேசிங் எப்படி இருக்குமோ, லைவ் கிளாஸ் சொல்கிறாங்க கரெக்டாக இருக்குமா இருக்காதான்னு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்ததுங்க மேம். ஆனால் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் சூப்பராக இடையில கட்டே ஆகாமல் நீட்டாக நேரில் கிளாஸ் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. நேரில் கிளாஸ் போனால் கூட இந்த அளவுக்கு ட்ரேசிங் சொல்லி தருவாங்களான்னு சொல்ல முடியாதுங்க மேம். ஆரி போய் பழகினாலும் ட்ரேசிங் வந்து இந்த அளவுக்கு யாரும் கிளியராக சொல்லி தரது இல்லைங்க மேம். ப்ளவுஸுக்கு ட்ரேஸ் பண்ணும்போது எப்படி பண்ணலாம், மிஸ்டேக் வந்தால் எப்படி சரி செய்யலாம், எல்லாமே நீட்டாக கிளியராக சொல்லி கொடுத்தீங்க. நான் ஃபஸ்ட்டெல்லாம் ஆரி ப்ளவுஸ் போடுறேன்னா ட்ரேஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும். எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணி இந்த ப்ளவுஸை பண்ணுறது அப்படின்னு. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானே ட்ரேஸ் பண்ணி நானே ப்ளவுஸ் போடுறேன். எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ட்ரேசிங் நல்லா இருக்குது, எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட நிறைய ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ட்ரேசிங் கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசைங்க மேம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இவ்வளோ கிளியராக ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் வச்சு யாரும் இந்த அளவுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப உங்ககிட்ட பிடிச்சிருக்குங்க மேம். லைவ் கிளாஸ்னால் நிறையா கிளாஸில் வந்து
இடையில சவுண்டு அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குங்க. ஆனால் உங்கள் கிளாஸ் 2 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாதுங்க. அந்த அன்னைக்கு அந்த கிளாஸ் எடுக்கிறீங்க, அது போக டைம் நிறைய மிச்சம் இருக்கும். அப்போ டவுட் எல்லாம் நல்லா கிளியர் பண்ண முடியும். நாங்கள் எதாவது ட்ரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணால் கூட மேம் கரெக்டாக வரல அப்படின்னா கூட அதுக்கு அப்போவே நீங்கள் ரீப்ளை பண்ணுறீங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. சரி கிளாஸ் முடிஞ்சதையும் கண்டுக்காம இருந்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் இருந்தது. ஆனால் இல்லைங்க மேம், உங்ககிட்ட 100க்கு 100 உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க மேம். இந்த அளவுக்கு கிளியராக யாரும் சொல்லித் தர மாட்டாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். ஹலோ சிஸ்டர். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சி அதை நான் டிஸ்பேச் பண்ணியிருக்கேன் சிஸ்டர். அவங்க கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் சிஸ்டர். ரொம்ப 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 தேங்க்ஸ் சிஸ்டர். எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்ததுனால தான் என்னால் இந்த இதுவும் செய்ய முடிஞ்சது சிஸ்டர். உங்களால் நானும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது சிஸ்டர். எனக்கு நீங்கள் ப்ளஸ் பண்ணணும் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ஆக்சுவலாக நான் இதுக்கு பிகினர்ஸ் தான். நான் ட்ரேசிங் வந்து நான் சும்மா எனக்கு கொஞ்சம் ஆர்ட் வந்து நல்லா வரும். அதனால வந்து சும்மா ட்ரேஸ் பண்ணுவேன். என்னோட ப்ளவுஸில் சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு கிளியர் கட்டாக எனக்கு ஐடியா கிடைச்சது உங்கள் ட்ரேசிங் கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணனால தான். நிறைய ஐடியாஸே கிடச்சிச்சு. இந்த மாதிரி வந்து எப்படி வந்து மார்க் பண்ணுறது, எந்த அளவுக்கு வந்து டிசைன்ஸை வந்து நீட்டாக போடுறது அந்த மாதிரி. இன்னொன்று எனக்கு பிஸ்னஸ் ஐடியாவும் கொடுத்துருக்கீங்க. இதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பேன். தேங்க்யூ ஸோ மச். அப்கமிங் கிளாஸஸ்லாம் கண்டிப்பாக எனக்கு ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப விருப்பமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ கிளியர் கட்டாக வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ட்ரேசிங் தான் உங்கள் பிஸ்னஸோட ஒரு பெரிய பேரியர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி சூப்பரான பேட்டர்ன்ஸ் நீங்களும் டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லோரும் கிளாஸில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் டேக் கேர். பை.